Class 11 Max Exercise 3.3 Question 2. 5 by 7, 2 root 6 by 7 is a point on the terminal side of an angle theta in standard position. Determine the six trigonometric function value of angle theta. கொஸ்டினில் உள்ள ஒவ்வொரு வேர்டையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஸ்டாண்டர்ட் பொசிஷன் அப்படின்னா இப்போது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ் மேலே அந்த ஆங்கிளோட இனிஷியல் சைடு இருக்கணும். இந்த இன்னொரு சைடு தான் டெர்மினல் சைடு. இது டீட்டா. இந்த டெர்மினல் சைடு மேலே இந்த பாயிண்ட் இருக்குன்னு அவங்க கொடுத்துருக்குறாங்க. இப்போது இப்படி கூட நம்ம ஆங்கிள் வரைஞ்சிக்கலாம். இப்படி வரைஞ்சால் இது வந்து நாட் ஸ்டாண்டர்ட் பொசிஷன். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அகெயின்ஸ்டாக இந்த இனிஷியல் சைடு இருக்குது, டெர்மினல் சைடு வேறு எங்கேயோ இருக்குது. அப்போ இது நாட் ஸ்டாண்டர்ட் பொசிஷன். இது வந்து ஹிண்ட். இது ஆன்சரில் எழுத வேண்டாம். ஸோ வாட் இஸ் given point is 5 by 7, 2 root 6 by 7. அப்படினால என்ன அர்த்தம்? இது வந்து எக்ஸ் கோஆர்டினேட், இது வந்து ஒய் கோஆர்டினேட்டுன்னு அர்த்தம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 by 7 அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 root 6 by 7. இப்போது இதில் எப்படி இருக்குது அப்படின்னா இது எக்ஸு, இது ஒய், இதை ரேடியஸ்ன்னு வச்சுக்கலாம். இதை ஆறுன்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இதுதான் தீட்டா. அப்போது ஆர் இஸ் ஈக்குவல் டு என்னது? சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் டூ சைட்ஸ். ஏன்னா ஆர் வந்து ஹைபாட்னியூஸ். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் y square is equal to root of 5 by 7 the whole square plus 2 root 6 by 7 the whole square is equal to 25 by 49 plus 4 into 6 by 49 is equal to இது 24 ரெண்டே ஆட் பண்ணேன்னா 49 by 49 வரும். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 1. r is equal to 1. Next, sin theta is equal to opposite side by hypotenuse is equal to இது r, இது theta, இது 90 degree, இது வந்து y, இது x. So இது hypotenuse, இது opposite side, இது adjacent side. So oppo by hypona y by 1 is equal to y. What is y? sin theta is equal to 2 root 6 by 7. அடுத்து cos theta. cos theta ஃபார்முலா என்ன? adjacent side by hypotenuse. adjacent sideக்கு வேல்யூ x, r. r is 1, x வந்து 5 by 7. So cos theta is equal to 5 by 7. அடுத்து tan theta. tan theta is equal to oppo by edge. அப்போ opposite side y by x is equal to 2 root 6 by 7 by 5 by 7. 7 gets cancelled. 2 root 6 by 5. அடுத்து cosecant theta. cosecant வந்து சைனோட இன்வர்ஸ். ஸோ ஜஸ்ட்டு 7 by 2 root 6. அடுத்து secant theta. secant theta காஸோட ரெசிப்ரோக்கல். அப்போ காஸ் வந்து 5 by 7, ஸோ இட் இஸ் 7 by 5. அடுத்து காட் தீட்டா. காட் வந்து டேனோட ரெசிப்ரோக்கல். ஸோ டேன் வந்து 2 root 6 by 5 இருக்குது. ஜஸ்ட் அதோட ரெசிப்ரோக்கல் 5 2 root 6. That's all.